குலதெய்வத்திற்கு வணக்கம், குருவிற்கு வணக்கம், 33 கோடி தேவர்களுக்கும் வணக்கம். உலகெங்கும் வாழும் ஆன்மீக அன்பர்களே, ஸ்ரீ விஷ்ணு சோழி பிரசன்னம் மற்றும் ஜோதிட நிலையம் சார்பாக உங்கள் அனைவருக்கும் வணக்கங்கள் பல கோடி. சோழி பிரசன்னம் என்பது இறைவனிடம் கேட்கும் வாக்கு போல. தங்களுக்கு ஒரு காரியம் நடக்குமா நடக்காதா, திருமணம் ஆகுமா ஆகாதா, நிலம் வாங்கலாமா வேண்டாமா, வீடு கட்டலாமா வேண்டாமா என்று இந்த சோழி பிரசன்னத்தில் தெளிவாக தெரிந்து கொள்ளலாம். உடல் ஆரோக்கியம் பற்றியும் தெரிந்து கொள்ளலாம். தேவைப்படுவோர் இந்த சோழி பிரசன்னத்தை கேட்கணும்னு நினைக்கிறவங்க கீழே உள்ள நம்பரில் நீங்கள் காலை 5 மணி முதல் 6 மணிக்குள் தொடர்பு கொள்ளவும். அப்போ தான் அந்த சோழி பிரசன்னத்துடைய பலன் உங்களுக்கு முழுசாக கிடைக்கும். குலதெய்வத்தின் அருளாலும் குருவின் அருளாலும் 33 கோடி தேவர்களின் அருளாலும் இதை பார்ப்பவர்கள் கேட்பவர்கள் அனைவருக்கும் அனைவருடைய வாழ்விலும் மங்களமும் வெற்றியும் உண்டாகுவதாக. அனைத்து ராசி நேயர்களுக்கும் இன்றைய ராசி பலன்களை பார்க்கலாம். ஆங்கில ஆண்டு 2024 மார்ச் மாதம் 19ஆம் நாள். தமிழ் வருடம் என்று பார்க்கும் பொழுது சோபகிருடு வருடம் பங்குனி மாதம் 6ஆம் நாள். இன்று செவ்வாய்க்கிழமை. இன்றைய நல்ல சூரிய உதயம் என்று பார்க்கையில் 6 மணி 21 நிமிடத்திற்கு. அதே போல் சந்திராஷ்டம தினம் என்று பார்க்கும் பொழுது விசாகம் நட்சத்திரத்தில் பிறந்த நேயர்கள், அனுசம் நட்சத்திரத்தில் பிறந்த நேயர்களுக்கு இன்று சந்திராஷ்டம தினம். இந்த சந்திராஷ்டம தினத்தில் நீங்கள் மௌனமாக அமைதியாக அனைவரிடத்தில் விட்டு கொடுத்து போவது மிகவும் சிறப்பு. இன்றைய நாளை பொறுத்த வரைக்கும் ஏதாவது ஒரு பகவானுடைய நாமத்தை சொல்லிக் கொண்டிருந்தால் மேலும் சிறப்படையும். 19/3/2024 இன்று பிறந்தநாள் விழா கொண்டாடும் அனைத்து ராசி நேயர்களுக்கும், அதே போல் திருமண நாள் விழா கொண்டாடும் அனைத்து ராசி நேயர்களுக்கும் உங்களுக்கு திருமண நாள் நல்வாழ்த்துக்களையும் பிறந்தநாள் நல்வாழ்த்துக்களையும் அன்புடன் தெரிவித்துக் கொள்கிறேன். 19/3/2024 இன்றைய ராசி பலன்களை அனைத்து ராசி நேயர்களுக்கு இப்பொழுது பார்ப்போம். உலகெங்கும் வாழும் மேச ராசி நேயர்களே, இன்றைய நாளை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு ஒரு பெருமை நிறைந்த ஒரு நல்ல நாளாக இந்த நாள் இருக்கிறது. அதே போல் நீங்கள் நினைத்த பணிகள் இருந்து வந்த தடைகள் அகலக்கூடிய நாளாகவும் இந்த நாள் இருக்கிறது. உற்றார் உறவினர்கள் உங்களுக்கு ஆதரவாக இருப்பார்கள். நீண்ட நாளாக மனதில் குழப்பம் இருந்தால் ஒரு தெளிவு பிறக்கக்கூடிய ஒரு நல்ல நாள். தாயுடைய ஆரோக்கியத்தில் மாத்திரம் கொஞ்சம் கவனமாக இருங்க. வீட்டிற்கு தேவையான விலையுயர்ந்த பொருட்களை வாங்கி மகிழக்கூடிய ஒரு நல்ல நாள். அதே போல் வேலை மாற்றம், வீடு மாற்றம் இதெல்லாம் நீங்கள் நினச்சிங்கன்னா அதெல்லாம் கண்டிப்பாக நடக்கும். அலுவலகத்தில் மேலதிகாரிகளுடைய ஆதரவு கண்டிப்பாக உங்களுக்கு கிடைக்கும். அதே போல் வியாபாரத்தில் 1க்கு 2 மடங்கான லாபங்கள் இன்று கிடைப்பதற்குண்டான வாழம் இருக்கிறது. உலகெங்கும் வாழும் ரிஷபராசி நேயர்களே, இன்றைய நாளை பொறுத்த வரைக்கும் நீண்ட காலமாக திருமண வரன் அமையலைன்னா கண்டிப்பாக திருமண வரன் அமையக்கூடிய ஒரு நல்ல நாள். மனதளவில் ஒரு தன்னம்பிக்கை, தைரியம், ஒரு நேர்மறையான எண்ணங்கள் பிறக்கக்கூடிய நாளாக இந்த நாள் இருக்கிறது. அலுவலகத்தில் நீங்கள் இன்றைக்கி திறமையை வெளிப்படுத்துவதற்கு உண்டான வாய்ப்பு இருக்குது. அதனால் மேலதிகாரியுடைய பாராட்டுகள் கண்டிப்பாக கிடைக்கும். வியாபாரத்தில் 1க்கு 2 மடங்கான லாபங்கள் கண்டிப்பாக கிடைக்கும். கரெக்டான நேரத்தில் சாப்பிட்டு கரெக்டான நேரத்தில் தூங்குனீங்கன்னா இன்றைய நாள் உங்களுக்கு ஆரோக்கியமாக இருக்கும். அதே போல் ஒரு புதிய விஷயங்களை கற்றுக்கொள்வதற்கு உண்டான ஆர்வம் இன்று ஏற்படும். உலகெங்கும் வாழும் மிதுன ராசி நேயர்களே, நீண்ட நாளாக தனவரவல்ல ஏதாவது நெருக்கடிகள் இருந்தாக்கா அது குறைந்து இன்று வருமானம் அதிகரிக்கக்கூடிய நல்ல நாளாக இருக்குது. வியாபாரத்தில் பல்வேறு வகையான சூட்சமங்களை புகுத்தி புரிந்து கொண்டு செய்வதால் இன்றைய நாளில் 1க்கு 2 மடங்கான லாபங்கள் கண்டிப்பாக கிடைக்கும். புதிய நண்பர்கள் உங்களுக்கு அறிமுகமாவாங்க. உணவு விஷயங்களில் மாத்திரம் கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருங்க. அதே போல் உங்களுக்கு பல்வேறு வகையான அனுபவங்கள் கண்டிப்பாக இன்று கிடைக்கும். அரசு காரியங்களில் ஏதாவது முயற்சி பண்ணியிருந்தீங்கன்னா அது கண்டிப்பாக சக்ஸஸ் அடைகிறதுனால வாய்ப்பு இன்றைக்கி இருக்கிறது. அலுவலகத்தில் அனைவருடைய ஆதரவும் உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும். மேலும் வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் லாபங்கள் அதிகரிக்கக்கூடிய ஒரு நல்ல நாள். நட்புகள் புதிய நட்புகள் அறிமுகமாவாங்க. உலகெங்கும் வாழும் கடக ராசி நேயர்களே, இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நீங்கள் பொறுமையாக இருக்கணும், விட்டு கொடுத்து போகணும். வண்டி வாகனங்கள் போகும்போது ஜாக்கிரதையாக இருக்கணும். பழைய நினைவுகள், பழைய எண்ணங்கள் இதெல்லாமே உங்கள் மனசில் ஒரு தடுமாற்றத்தையும் குழப்பத்தையும் ஏற்படுத்தும். அதனால் நீங்கள் தியானம் செய்வது மிகவும் நல்லது. சமூக பணிகள் இருப்பவர்களுக்கு பாராட்டுகள், மதிப்புகள் கிடைக்கக்கூடிய ஒரு நல்ல நாள். எதுலேயுமே இன்றைக்கி பொறுமையாக இருந்தீங்கன்னா இன்றைய நாள் உங்களுக்கு அதிகப்படியான வெற்றிகள் கிடைக்கும். அலுவலகத்தை பொறுத்த வரைக்கும் பொறுமையாக இருக்கணும்.
அதே போல் வியாபாரத்திலேயும் நீங்கள் லாபங்கள் குறைந்தாலும் நட்டங்கள் ஏற்படாது. பொறுமையாக இருப்பது மிகவும் நல்லது. உலகெங்கும் வாழும் சிம்ம ராசி நேயர்களே, இந்த நாளை பொறுத்த வரைக்கும் புதுசாக ஏதாவது முயற்சி செஞ்சீங்கன்னா பல பேருடைய ஆலோசனை கேளுங்க. சிந்தித்து செயல்படுவது நல்லது. அதே போல் வண்டி வாகனங்கள் செல்லும்போது ஜாக்கிரதையாக இருங்க. குலதெய்வ தொடர்பான பிரச்சனைகள் உங்களுக்கு தீரும். குலதெய்வ வழிபாடு இன்றைக்கி உங்களுக்கு அதிகரிக்கும். அதே போல் ஆன்மீக விஷயங்கள் அதிகமாக இன்று நாட்டம் செலுத்துவீர்கள். வியாபார தொடர்பான விஷயங்களை தயவுசெய்து பொறுமையாக இருங்க. அலுவலகத்தில் அனைவரையுமே நீங்கள் அனுசரித்து போவது மிகவும் நல்லது. கடன் சார்ந்த பிரச்சனைகள் கண்டிப்பாக குறையும். சொத்து சுகங்கள் வாங்குவது குறித்த யோசனை அதிகரிக்கும். உலகெங்கும் வாழும் கன்னி ராசி நேயர்களே, இன்றைய நாளை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு வெற்றிகள் கண்டிப்பாக கிடைக்கும். குடும்பத்தினுடைய தேவைகளை நீங்கள் நிறைவேற்றி வைப்பதற்குண்டான வாய்ப்பு இன்றைக்கி அதிகமாக இருக்கிறது. எதிர்பாராத சில புதிய புதிய வாய்ப்புகள்லாம் கிடைக்கும். அந்த வாய்ப்பை நீங்கள் பயன்படுத்திக்கங்க. புதிய நபர்கள் ஆதரவு உங்களுக்கு தருவாங்க. வேற்று இன மக்களுடைய ஆதரவு உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும். நீண்ட நாளாக மனதளவில் ஏதாவது கவலைகள் இருந்தால் அந்த கவலைகள்லாம் நீங்கக்கூடிய ஒரு நல்ல நாளாக இந்த நாள் இருக்கிறது. தன வரவுகள் அதிகரிக்கும். இதனால் சேமிப்புகள் அதிகரிக்கும். அதே போல் வண்டி வாகனங்கள் வாங்குவது குறித்த யோசனை உங்களுக்கு ரொம்ப அதிகம். எதையுமே சமாளிக்கிறோம் அப்படிங்கிற ஒரு மனப்பக்குவம் அதிகரிக்கும். இதனால் பொறுத்தவரை வியாபாரத்தில் 1க்கு 2 மடங்கான லாபங்கள் கிடைக்கும். அலுவலகத்தில் உங்களுக்கு பெயர் புகழ் கிடைப்பதற்கு உண்டான வாய்ப்புகள் இருக்கும். கவலைகள் குறையக்கூடிய ஒரு நல்ல நாள். உலகெங்கும் வாழும் துலாம் ராசி நேயர்களே, இந்த நாளை பொறுத்த வரைக்கும் குழந்தைகள் உங்களுக்கு மகிழ்ச்சியை தருவார்கள். குழந்தைகள் வரும் செய்தி உங்களுக்கு மகிழ்ச்சியாக இருக்கும். உங்களுடைய பேச்சுக்கள் மூலம் திறமையை வெளிப்படுத்தும் திறமையான பேச்சுக்கள் உங்களுக்கு பலவேறு வெற்றி வாய்ப்புகளை தேடித்தரும். நீண்ட நாளாக மனதில் ஏதாவது கவலை இருந்தால் குறையும். குடும்பத்தில் கணவன் மனைவிக்கிடையே ஒரு ஒற்றுமை அதிகரிக்கக்கூடிய நல்ல நாளாக இருக்கிறது. எதிர்பார்த்த சில உதவிகள் உங்களுக்கு கிடைக்கும். உடல் ஆரோக்கிய தொடர்பான பிரச்சனை குறையக்கூடிய ஒரு நல்ல நாளாக இந்த நாள் இருக்கிறது. வியாபாரத்தில் 1க்கு 2 மடங்கான லாபங்கள் கிடைக்கும். சமுதாய பணிகளில் இருப்பவர்களுக்கு புகழ்கள் அதிகரிக்கக்கூடிய நாளாக இந்த நாள் இருக்கிறது. உலகெங்கும் வாழும் விருச்சிக ராசி நேயர்களே, இந்த நாளை பொறுத்த வரைக்கும் நீங்கள் பிடிவாதமாக இல்லாமல் அமைதியாக இருக்கணும். எல்லாத்தையும் விட்டு கொடுத்து போனீங்கன்னா நல்லது. கணவன் மனைவிக்கிடையே ஒற்றுமை வரணும்னா மனம் விட்டு பேசுனீங்கன்னா நல்ல நாளாக இருக்கும். பிள்ளைகளால் உங்களுக்கு மதிப்பு அதிகரிக்கும். சுபகாரிய பேச்சுவார்த்தைகள் நல்லபடியாக முடியும். உங்களை விட்டு விலகி சென்ற எல்லாமே சேரக்கூடிய ஒரு நல்ல நாள். உறவினர் வழியில் கொஞ்சம் விட்டு கொடுத்து போவாங்க. தேவையில்லாத பேச்சுகளையும் செலவுகளையும் குறைத்து கொள்வது நல்லது. அதே போல் மனதளவில் ஒரு தன்னம்பிக்கை, தைரியம் இதெல்லாம் வரும். வியாபாரத்தில் லாபங்கள் அதிகரிக்கும். அலுவலகத்தில் அனைவருடைய பாராட்டுகளும் கிடைக்கக்கூடிய ஒரு நல்ல நாளாக இந்த நாள் இருக்கிறது. உலகெங்கும் வாழும் தனுசு ராசி நேயர்களே, இந்த நாளை பொறுத்த வரைக்கும் உடன் பிறந்தவர்களிடம் அனுசரித்து போகணும். தாய் தந்தையரிடம் அனுசரித்து போவது மிகவும் நல்லது. அதே போல் ஒப்பந்த பணிகளில் நீங்கள் கையெழுத்திடும் போது தயவுசெய்து ஜாக்கிரதையாக இருக்கணும். அப்போ தான் நல்லாயிருக்கும். வியாபாரத்தில் புதிய முதலீடுகளை தயவுசெய்து தவிருங்க. வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் பொறுமையாக இருக்கணும். அலுவலகத்தை பொறுத்த வரைக்கும் அனைவரையுமே அனுசரித்து போனீங்கன்னா மிக நல்லது. அதே போல் இன்று நீங்கள் எடுக்கின்ற முடிவுகள் தவறாக இருக்க நேரிடலாம். அதனால் நீங்கள் பொறுமையாக இருந்து எடுப்பது மிகவும் நல்லது. அலட்சியம் இல்லாமல் கவனமாக சிந்தித்து முடிவெடுத்தால் வெற்றிகளை தரும். உலகெங்கும் வாழும் மகர ராசி நேயர்களே, இந்த நாளை பொறுத்த வரைக்கும் குடும்பத்தில் மகிழ்ச்சிகள் அதிகரிக்கும். கணவன் மனைவிக்கிடையே ஒற்றுமை அதிகரிக்கக்கூடிய நாள். சொத்து சுகங்கள் வாங்குவது, வண்டி வாகனங்கள் வாங்குவதுக்குரிய யோகங்கள் இன்றைக்கி அதிகமாக இருக்குது. வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் புதிய புதிய யுக்திகளை கையாள்வீர்கள். இதனால் லாபங்கள் அதிகரிக்கும். மனதளவில் ஒரு தன்னம்பிக்கை, தைரியம் இதெல்லாமே கிடைக்கும். உடல் ஆரோக்கிய குறைபாடு இருந்தால் மேம்பாடு அடையும். அதே போல் உங்களுக்கு உழைப்பிற்குண்டான ஊதியம் கண்டிப்பாக இன்றைக்கி கிடைக்கும். வியாபாரத்தில் 1க்கு 2 மடங்கான லாபங்கள் கிடைக்கும். மேலதிகாரியுடைய ஆதரவு கண்டிப்பாக கிடைக்கும். சோர்வுகள் நீங்கி ஒரு சுறுசுறுப்பாக இருக்கக்கூடிய ஒரு நல்ல நாளாக அந்த நாள் இருக்கிறது. உலகெங்கும் வாழும் கும்பராசி நேயர்களே, தைரியமாக சில முடிவுகளை நீங்கள் எடுப்பீங்க. அந்த முடிவுகள் உங்கள் வெற்றிக்கு வழிவகுக்கும். எதிர்காலத்திற்கு உங்களுக்கு அதிகப்படியான நன்மைகளை தரக்கூடிய முடிவாக இந்த முடிவு இருக்கும். உற்றாருடன் பிறந்தவர்கள், தாய் வழி சொந்தங்கள், தந்தை வழி சொந்தங்கள் உங்களுக்கு ஆதரவாக இருப்பாங்க. உங்கள் கருத்துக்களுக்கு மதிப்பு மரியாதைகள் அதிகரிக்கக்கூடிய ஒரு நல்ல நாளாக இந்த நாள் இருக்கிறது. எல்லா தடைகளுமே வெற்றி கொள்ள ஒரு வாய்ப்பு இன்றைக்கி கிடைக்கும். பயன்படுத்தி கொள்ளுங்கள். அதே போல் புதிய வேலை தேடுறதா இருந்தாலும் சரி, வீடு தேடுறதா இருந்தாலும் சரி, எல்லாமே உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும். இருக்கிற வேலையிலே உங்களுக்கு ப்ரொமோஷன் கிடைப்பதற்குண்டான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கிறது. சம்பள உயர்வு கிடைப்பதற்குண்டான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கிறது. வியாபாரத்தில் போட்டியாளர்கள் குறைவாங்க, வாடிக்கையாளர்கள் அதிகமாவாங்க. இதனால் உங்களுக்கு லாபங்கள் அதிகரிக்கக்கூடிய ஒரு நல்ல நாள். பயன்படுத்தி கொள்ளுங்கள். எங்கேயாவது உதவி எதிர்பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக அந்த உதவிகள் உங்களுக்கு கிடைக்கும். உலகெங்கும் வாழும் மீன ராசி நேயர்களே, இந்த நாளை பொறுத்த வரைக்கும்
பூர்வீக சொத்துக்களில் உள்ள பிரச்சனைகள் குறைந்து உங்களுக்கு வெற்றிகள் கிடைக்கும். தன வரவுகள் அதிகமாக இருக்கும். உங்களுக்கு திடீர் திருப்பங்கள் ஏற்படும். வாழ்க்கையில் முன்னேற்றத்துக்கு உண்டான வாய்ப்புகள்லாம் இன்றைக்கி கிடைக்கும், பயன்படுத்திக்கோங்க. அரசில் ஏதாவது அரசு சார்ந்த விஷயங்களை நீங்கள் ஏதாவது வச்சுருந்தீங்கன்னா அந்த உங்களுக்கு சாதகமாக கிடைக்கும். கோர்ட் வழக்கு கேஸுகள் இருந்தாலும் அந்த தீர்ப்பு உங்களுக்கு சாதகமாக இருக்கும். தன வருவாயை அதிகரிக்கிறதுக்கு உண்டான எண்ணங்கள் அதிகரிக்கும். வண்டி வாகனங்கள் வாங்குவதற்கான யோசனை அதிகரிக்கும். ஒரு நல்ல நாள். அதே போல் ஆன்மீக காரியங்களில் அதிகமாக உங்களுக்கு நாட்டம். குலதெய்வ பிரார்த்தனைகள் நிறைவேற்றி வைப்பீங்க. உங்களுக்கு தேவையானவர்களுடைய விருப்பமானதை வாங்கி உங்களுக்கு கண்டிப்பாக தருவாங்க. நீங்களும் அவர்களுக்கு உண்டான உதவிகளை செய்யக்கூடிய ஒரு நல்ல நாள். நன்மை நிறைந்த நாள். வெற்றிகள் அதிகரிக்கக்கூடிய நாள். குடும்பத்தில் உங்களுக்கு ஒற்றுமைகள் அதிகரிக்கும். வியாபாரத்தில் அதிகப்படியான லாபங்கள் கிடைக்கும். நேர்களே, நாங்கள் ஒரு முதியோர் இல்லம் நடத்தி வரோம். அதனால் அதுக்கு நீங்கள் ஏதாவது உதவி செய்ய முடிஞ்சால் செய்யுங்க. அன்னதானங்கள் செய்கிறோம், அதுக்கும் நீங்கள் உதவி செய்ய முடிஞ்சால் செய்யுங்க. தானங்களிலே சிறந்தது அன்னதானம். இதற்கு நீங்கள் உங்களால் முடிந்ததை தயவுசெய்து உதவி செய்யும் கேட்டுக்கிறேன். மேலும் ஜோதிடம் சோழி பிரசனை மிக சிறந்த முறையில் பார்க்குறோம். தேவைப்படுவோர் தயவுசெய்து தொடர்பு கொள்ளுவோம். இன்றைய நாள் அனைத்து ராசினியர்களுக்கும் ஒரு நல்ல நாளாக, வெற்றி நாளாக, மனமகிழ்ச்சி மிக்க நாளாக இருக்க எல்லாம் வல்ல பகவானை வேண்டிக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா தயவுசெய்து லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். யோகிராம் சுரத்குமார், யோகிராம் சுரத்குமார், யோகிராம் சுரத்குமார். ஜெய குரு ராயா.